இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட்டகாசமான 1 கிலோ மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. மீன் கடையில் வாங்கிட்டு வந்த வசி அங்கேயே எல்லாம் கட் பண்ணி செதிலெல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா ஒரு பட்டுன்னு பரட்டிக்கலாம். இப்போ மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. அப்புறம் கொஞ்சோண்டு புளியை எடுத்து ஒரு குண்டார தண்ணியை ஊற்றி அதில் ஊற போட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி காஞ்சோடனே எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட்டு ஊற வச்சுருக்க புளியை நல்லா பிழிஞ்சிக்கிட்டு 3 தக்காளி 10 வெங்காயம் 10 வெள்ளைப்பூடை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வதங்க விட்டுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்குற பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து ஊற்றிடலாம். நல்லா இருத்து ஊற்றிடலாம். குழம்பு குட்டி வச்சு குழம்பு குட்டுறதுக்குன்னா ஒரு தண்ணி பத்தலை தண்ணி இன்னும் ஒரு செம்பு போட்டு நல்லா புளியை கரைச்சிக்கிட்டு மறுபடியும் ஊற்றிடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். 1 2 3 4. அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து மிளகாப்பொடியை நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டுடலாம். மிளகாப்பொடி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டுன்னு கிண்டிடலாம். மிளகாப்பொடி கரைஞ்சதுக்கப்புறம் தேவையான உப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்ம கறி வச்சுருக்க மீன் எடுத்து சட்டியில் போட்டு நல்லா 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி. இப்போ கிண்டி பார்த்துக்கலாம் மீன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் நிறையா போட்டுருங்க.